Amen. Praise God. I am gladful to be here today with you because my Tamil is not that good. That's why I asked for translation. என்னுடைய தமிழ் அவ்வளோ நல்லதாக இல்லாதபடியா டிரான்ஸ்லேஷனோட நான் இன்றைக்கு கேட்டு உங்கள் மத்தியில் பேச விரும்பினான். So thank you for translating for me. So just as Pastor said, I'm from Germany. பாஸ்டர் சொன்னது போல நான் ஜெர்மனி தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன். I was born and raised there. நான் பிறந்தது அங்கிருந்து தான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன். So my first language is German. என்னோட முதல் மொழி வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் தான். Second and third is English, Tamil. அடுத்து வந்து ஆங்கிலமும் தமிழும் எனக்கு தெரியும். I've been grown in Tamil church. That's why I know how to sing songs. I know how to lead worship in Tamil. நான் வளர்க்கப்பட்டது வந்து ஒரு தமிழ் சபையில தான். அதனால எனக்கு எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பாடல்கள் பாடணும் பேசணும்ன்றது எனக்கு தெரியும். But since I am from Europe and background is Sri Lanka, I know that my Sri Lankan European Tamil is not really understandable for everyone. நான் வந்து ஒரு ஸ்ரீலங்கா தேசத்தை சார்ந்தவர்கள். ஆனால் நாங்கள் வந்து யூரோப் தேசத்தில் வாழ்றதுனால எங்களோட தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். So that's why I hope that you receive the message in both languages. So அதனால நான் ரெண்டு மொழிகளிலும் நான் பேசணும்னு நான் விருப்பப்படுறேன். I thank pastor, the family and the leaders and the church for allowing me to be here today. நான் பாஸ்டருக்கு அவரோட குடும்பத்தாருக்கு சபை மக்கள் எல்லாருக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Pastor said, or Pastor Paul Pony, he has arranged the meeting. He's like a brother to me. Pastor Paul Pony வந்து எனக்கு ஒரு சகோதரர் போல அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். And I'm happy to be here with you today for the first time. உங்க மத்தியில இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுதான் முதல் முறையா வரேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. Can we just close our eyes and look upon God? நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? Wherever you are, just look upon God and just forget whatever happened today. நீங்க இந்த நாள்ல எந்த காரியத்தை குறித்து யோசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நிமிஷம் தேவனை நோக்கி பார்ப்போம். Say, God, I'm here to receive from you. கர்த்தாவே, நான் இந்த நாள்ல உம்மை பார்க்க வந்திருக்கிறேன். I'm here to receive from you. நான் உங்ககிட்ட இருந்து உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். Just open your hearts and look upon him. தேவனே, என்னோட இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன் ஆண்டவரே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையா நிற்பதால் எனக்கில்ல கவலை. சொல்லுவோமாக. கடலின் மீது நடந்திட்ட அற்புத எனக்கு முன்னே சொல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அகற்றிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கில்ல கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ரமசியாந்தன ஆராதனை இயேசுவுக்கே. We worship you Lord. ஆராதனை இயேசுவுக்கே, உமக்கு மாத்திரமே ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களில் உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. We worship you Lord. ஆராதனை இயேசுவுக்கே. We praise you Lord. ஆராதனை இயேசுவுக்கே. Hallelujah. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காற்றும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஒரு கடைசி முறையா சொல்லுவோம். நீ சொன்னால் போதும். ஒரு ஜெபத்தாக.
பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு நேசரே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே ஆமென் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக ஆமென் God is good ஆமென் கர்த்தர் நல்லவர் ஆமென் சத்தமா ஒரு ஹalleluya ஹalleluya God is good கர்த்தர் நல்லவர் He is going to speak to us His word today அவருடைய வார்த்தை இந்த நாள்ல நம்மளோட வெளிப்படுத்த போகிறார் and I want to speak to you about the story of Joseph யோசேப்பை குறித்து இந்த நாள்ல நான் பேச போறேன் When you turn to the book of Genesis in chapter 37 verse 19 ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் Genesis chapter 37 verse 19 says 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது Then they said to one another look this dreamer is coming ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் Look at your neighbor and say keep dreaming உங்களோட பக்கத்துல இருக்கவரை பார்த்து சொல்லுங்க நீங்க தரிசனத்தை சொப்பனத்தை கண்டுட்டு இருங்க Keep dreaming dreaming சொப்பனம் பார்த்துட்டு இருங்க So sometimes when you share someone your wish and your goals in your life உங்களோட எதிர்காலத்தை குறித்து உங்களோட குறிக்கோளை குறித்து நீங்க சிலர்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளிட்டு இருக்கும்போது and people will tell you keep dreaming அவங்க சொல்லுவாங்க நீங்க கனவு கண்டுகிட்டே இருங்க அப்படினு சொல்லுவாங்க because they think it's never going to happen ஏனா அவங்க நினைப்பாங்க இது எப்பவும் நடக்க போறது இல்ல அதனால சும்மா கனவு கண்டுகிட்டே இருங்க அப்படினு சொல்லி உங்ககிட்ட சொல்லுவாங்க In the same way Joseph received a dream from God அதே போல யோசேப்பு தேவனிடத்திலிருந்து இருந்து ஒரு தரிசனத்தை ஒரு கனவை பெற்றுக்கொண்டான் and his brothers just told him that he's a dreamer அவனோட சகோதரர்கள் சொல்றாங்க இவன் வந்து ஒரு சொப்பனக்காரன் அப்படினு சொல்றாங்க In the scriptures we always read about people with one word or one sentence நம்மளோட வேதத்துல பார்க்கிறோம் ஒரு சில நபர்கள் வந்து ஒரு வார்த்தையின் மூலமாக ஒரு வாக்கியத்தின் மூலமாக அவர்கள் வந்து வெளிப்படுத்தப்படுறாங்க So there was Abraham who believed in God ஆபிரகாம் வந்து தேவனை விசுவாசித்திருந்தாரு John who the disciple was who Jesus loved இயேசு வந்து யோவானை ரொம்ப சிநேகிக்கிறவரா இருந்தாரு Moses who was a very meek man மோசே வந்து ஒரு மிக சாந்தமுள்ளவரா இருந்தாரு Joseph he was the dreamer of dreams யோசேப்பு வந்து கனவிலும் கனவு கண்டவரா இருந்தாரு So a dream is that God is given to you கனவு என்பது கர்த்தர் வந்து நம்மட்ட ஒரு கொடுக்கிற ஒரு காரியம் It's a vision that God is giving to us அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு தரிசனமா இருக்குது It's a calling that God is giving to us அது ஒரு தேவனோட ஒரு அழைப்பு அது நம்மள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது So there is a dream but the opposite of a dream is nightmare தரிசனம் ஒன்று இருக்கு அதற்கு எதிர்மறையானது வந்து ஒரு நைட்மேர் ஒரு கனவு மாதிரி இருக்குது ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்குது So you have a dream and you have a nightmare உங்களுக்கு ஒரு தரிசனமும் இருக்கு ஒரு கெட்ட சொப்பனமும் இருக்குது You have a promise but you also have a problem உங்களுக்கு ஒரு தேவனுடைய வாக்குத்தத்தமும் இருக்கிறது ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கிறது And the thing that we need to understand is that the promise in our life in order to get there we need to face problems நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை பெறணும்னா சில வேளையில நம்ம வந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதா இருக்குது How many of you are thankful for your problems எத்தனை பேர் உங்களோட பிரச்சனைகளுக்காக நன்றி செலுத்துறீங்க Only 5 people I am very thankful for my problems நான் என்னோட பிரச்சனைகளுக்காக ரொம்ப நன்றி சொல்றேன் I am also very thankful for the people in our church who gave me problem எங்க சபையில எனக்கு பிரச்சனை கொடுத்தவங்களுக்காக நான் ரொம்ப அவங்களுக்கு நன்றி செலுத்துறேன் Because through them I learned a lot ஏனா அவர்கள் மூலமாக நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன் So we need to understand in order to go to the promise சோ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம தேவன் அருளிய வாக்குத்தத்தங்களை பெறறதுக்கு முன்னாடி It starts with the problem அது முதல்ல ஒரு பிரச்சனையோட தான் ஆரம்பமாகுது And unless we embrace the problem நம்ம அந்த பிரச்சனைகளை நம்ம அரவணைக்கும் போது we தான் cannot go to the promise நம்ம தேவனுடைய அருளிய வாக்குத்தத்தத்துக்கு நேரா போக முடியாது So the problem is that we are stuck in the problem நம்மளோட பிரச்சனை என்னன்னா அந்த பிரச்சனையிலே நம்ம நின்னுட்டு இருக்கோம் We talk about the problem நம்ம அத குறிச்சே பேசிட்டு இருக்கோம் We share about the problem நம்ம அத குறிச்சு மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொள்றோம் Instead of talking about the problem we have to speak to the problem நம்ம அந்த பிரச்சனை அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு பதிலா அத குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம பிரச்சனை பற்றி பேசாம பிரச்சனை பார்த்து பேசணும் And that's why we need to understand there is a problem ஒரு பிரச்சனை இருக்கு And then there is a process அங்க ஒரு வழி நடத்துதல் இருக்கு And that process brings a progress
அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருது. And the progress brings us to the promise. அது வந்து நம்மளோட வாக்குத்தத்தத்துக்கு நேரா நம்மள அழைச்சிட்டு போகுது. Tell with me, problem. சொல்லுங்க, பிரச்சனை. Say problem. Problem. Process. Process. Progress. Progress. And promise. Promise. Every one of us, we want to have the promise. நம்ம எல்லாருக்குமே வாக்குத்தத்தத்தை வாங்கணும்னு தான் ஆசைப்படுறோம். But in order for that promise to be fulfilled in our life, we have to go through the problem. அந்த வாக்குத்தத்தத்தை பெறதுக்கு நம்ம இந்த வழியா, இந்த பிரச்சனைகள் வழியா தான் நம்ம கடந்து போக வேண்டியதா இருக்குது. And when you study the life of Joseph, you can see that Joseph's dream became a problem. நம்ம யோசேப்பை பார்க்கும்போது அவனோட தரிசனம், அவனோட கனவு வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனையா மாறுது முதல்ல. In the same way, sometimes God can give you a problem, but suddenly the close ones around you, they can raise up and make problems. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு, ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்காரு. ஆனா நம்மள சூழ்ந்து இருக்கிறவங்க மூலமா நமக்கு முதல்ல பிரச்சனைகள் தான் உருவாகுது. Suddenly your family member will rise up against you. திடீர்னு உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்க. Suddenly a co-worker will stand up against you. உங்க கூட்டாளிகள் வந்து திடீர்னு உங்களுக்கு விரோதமாக ஆபீஸ்லயோ வேலை ஸ்தலங்களிலோ திடீர்னு எழும்புவாங்க. I want to encourage you today. நான் ஊக்குவிக்க விரும்புறது என்னன்னா, if you face a problem, நீங்க ஒரு பிரச்சனையை சந்திச்சீங்கனா be thankful. அதுக்காக நன்றி சொல்லுங்க. That is the first step in order to get to your promise. அது ஏனா அதுதான் ஒரு முதல் படி, உங்களோட வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதத்தை பெறதுக்கு அதுதான் ஒரு முதல் படியா இருக்கு உங்களுக்கு. And Joseph understood it in his life. அத வந்து யோசேப்பு அறிந்து கொண்டான். And he was a successful man wherever he went. அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்க ஒரு வெற்றியுள்ள மனுஷனா காணப்பட்டாரு. It didn't matter what was happening in his life. அவருக்கு என்ன நடந்ததுன்னு அவர் எதை குறித்து அவர் கவலைப்படல. His brothers they put him in the pit. அவரோட சகோதரர் அவர்களை குழியில தள்ளினாங்க. They tried to sell him as a slave. அவரை வந்து அடிமையாக வந்து மற்றவங்கள்ட்ட விற்கப்பட்டான் அவன். They put them into the house of the Potiphar. போத்திபாரோட வீட்ல வந்து அவர் போடப்பட்டாரு. Then he was in the prison. அவர் அப்புறமா சிறைச்சாலையில போடப்பட்டாரு. But wherever he was a successful man. ஆனா அவன் எங்கெல்லாம் இருந்தானோ அங்கெல்லாம் ஒரு வெற்றியுள்ள மனுஷனா காணப்பட்டான். We read in Genesis 39. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை பாப்போம். Verse 2 we read. 2ஆம் வசனத்தை வாசிப்போம். The Lord was with Joseph and he was a successful man and he was in the house of his master the Egyptian. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். Hallelujah. Hallelujah. Joseph was a successful man. யோசேப்பு வந்து ஒரு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். Why? ஏன்? Why was he successful? ஏன் அவன் ஒரு வெற்றிகரமான மனுஷனா காணப்பட்டான்? His success is because God was with him. ஏனா வசனம் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருந்தார். His success wasn't measured on the bank balance. அவனோட பண இருப்பு நிமித்தம் அவன் வெற்றிகரமா இருக்கற. His success wasn't measured on his situation. அவனோட சூழ்நிலை நிமித்தம் அவன் வெற்றியுள்ள மனுஷனா காணப்படல. His success wasn't measured if he was married or not married. அவனோட வெற்றி அவன் திருமணம் செய்யப்பட்டவனா திருமணம் ஆகாதவனா அத குறிச்சு இல்ல. It wasn't dependent on his caste. அவனோட எந்த ஒரு சாதியை சார்ந்தவன் அப்படினு சொல்லிட்டு அவன் பார்க்கப்படல. It wasn't measured on how much money he had. அவன்ட்ட எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு அவனை யாரும் அங்கீகரிக்கல. The Bible says Joseph was successful because the Lord was with him. வசனம் தெளிவா சொல்லுகிறது கர்த்தர் அவனோடு இருந்ததனால அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். Hallelujah. Hallelujah. How many of you can say the Lord is with me? Amen. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார்? That means if the Lord is with you, you are a successful man. அப்பனா கர்த்தர் உங்களோடு இருந்தார்னா நீங்க தான் வெற்றியுள்ள மனுஷர்கள். It doesn't matter if your life looks right now like you're inside the pit. இப்போ உங்க வாழ்க்கை ஒரு குழியில இருக்கோ அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. It doesn't matter if all your relatives have put you aside. Sorry. If it doesn't matter if all your relatives have put you aside. உங்களோட உறவினர்கள்லாம் உங்களை புறம்பே தள்ளி இருந்தாலும் அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. It doesn't matter in what kind of situation if you even if you are in a prison. நீங்க ஒரு சிறைச்சாலை போன்ற அனுபவத்துல இருந்தாலும் அத குறித்து நீங்க இப்ப கவலைப்பட தேவையில்லை. As long as God is with you, you are successful. கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது நீங்க தான் வெற்றியுள்ள மனிதர்கள். And he will help you to go through the problem into the process. அவர் உங்களை ஒரு பிரச்சனையில இருந்து அந்த பாதையில உங்களை நடத்தி செல்ல வல்லவரா இருக்கிறார். In that process God will break us, he will mold us, he will shape us. அந்த வழியில கர்த்தர் உங்களை உடைத்து உருமாற்றி உங்களை வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். And through that process we will go to the progress and then to the promise. அதுக்கு அப்புறமா நீங்க அந்த வழியா போய் நீங்க உங்களோட வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. And Joseph was such a
wonderful man who was never talking bad about anything. யோசேப்பு ஒரு மிக நல்ல மனுஷன். அவன் யாரை குறிச்சும் எதை குறிச்சும் ஒரு தவறா பேசவே இல்லை. Imagine God is giving you a dream. கர்த்தர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை காண்பிக்கிறாரு. And then you are being put in the pit. நீங்க வந்து ஒரு குழியில தள்ளப்பட்டிருக்கீங்க. We would immediately say something bad. நம்ம உடனே நம்ம வாயினால தவறான காரியங்களை பேசுவோம். We would say, God, where are you? கடவுளே நீங்க எங்க இருக்கீங்க அப்படி நம்ம அவரை பார்த்து கேள்வி கேட்போம். You gave me this dream. நீங்க தான் எனக்கு தரிசனத்தை கொடுத்தீங்க. Look what my brothers are doing now. இப்ப பாருங்க என் சகோதரர்கள் என்ன பண்றாங்க எனக்கு. My life was better before. என்னோட வாழ்க்கை இதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. I should have just stayed at my father's house. நான் எங்க அப்பா வீட்லயே இருந்தா நல்லா இருந்திருக்குமே. Why did I just listen to you? நான் ஏன் உங்க பேச்சை கேட்கணும்? We would say so many things. நம்ம அந்த மாதிரி பல காரியங்களை நம்ம பேசி நம்ம முறுமுறுத்திருப்போம். But we never see that Joseph was complaining about anything. யோசேப்பு இந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் எந்த முறுமுறுப்பான காரியத்தையும் பேசவில்லை. He hold on to the promise. அவரோட வாக்குத்தத்தத்தை இறுக பற்றிக்கொள்றாரு. Then the brothers sold him as a slave. அவரோட சகோதரர்கள் வந்து அவனை அடிமையாக வித்துட்டு போட்டாங்க அவனை. He was tied behind a camel and they took him to Egypt. அவனை வந்து ஒரு ஒட்டகத்துக்கு பின்னால கட்டி அவனை எகிப்து தேசத்துக்கு அவனை அழைச்சிட்டு போனாங்க. When he was in Potiphar's house, அவன் போத்திபார் வீட்ல இருக்கும் பொழுது he was successful. அவன் அங்க வந்து ஒரு வெற்றிகரமான மனுஷனா காணப்பட்டான். But still Potiphar's wife put an eye on him. ஆனா போத்திபாரோட மனைவி அவன் மேல ஒரு கண்ணா இருந்தா. And he didn't go into any bad behaviors. ஆனா அவன் வந்து எந்த தவறான வழியிலயும் போகவே இல்ல. He knows I have to be honest to Potiphar. நான் வந்து போத்திபாருக்கு உண்மை உள்ளவனா இருக்கணும் அப்படி நான் நினைச்சான். But more than that I have to be honest to my God. நான் அதுக்கு மேலாக என் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமா இருக்கணும்னு நான் நினைச்சான். Because he knows even if Potiphar is not watching, my God is watching me. போத்திபார் என்ன பார்க்கலனாலும் என் தேவன் என்ன பார்க்கறாருன்ற அந்த பயம் அவனுக்கு இருந்துச்சு. Potiphar's wife, she tried everything to just lure him to her. போத்திபாரோட மனைவி வந்து அவனை தன் பக்கம் இருக்கிறதுக்கு அவளால முடிஞ்ச காரியத்தை எல்லாம் அவ செஞ்சா. But Joseph, he just run away. ஆனா யோசேப்பு அதை விட்டுட்டு விட்டுட்டு ஓடி போய்ட்டான் அவன். துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடிட்டான். So he just run away. ஓடி போய்ட்டான் அவன். And then he didn't want to be stuck in that problem. அந்த பிரச்சனையோட அங்கேயே நிக்கணும்னு அவன் வாஞ்சிக்கல அவன். See, some problems we have to face. சில வேளைகள பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியது இருக்குது. But some problems are there that we need to run. ஆனா சில வேளையில சில பிரச்சனைகள் வந்து நம்ம அந்த இடத்துல இருந்து ஓட்டம் பிடிக்க வேண்டியதா இருக்குது. And these kind of problems when there is an opposite gender included. ஆனா இந்த மாதிரி காரியங்கள் அதாவது நம்மளுடைய எதிர்ப்பாலான காரியங்கள் எதிர்ப்பால்ல இருக்கக்கூடியவங்க இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம ஓடணும். Then we need to run. நம்ம இந்த நேரத்துல இந்த மாதிரி சூழ்நிலைக்கு பிரச்சனைகள் வரும்போது இந்த இடத்தை விட்டு நம்ம ஓடணும். Every other problem we have to face. மற்ற ப்ராப்ளம்லாம் நம்ம பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். But there are also problems we have to run. ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்ம அந்த இடத்தை விட்டே நம்ம ஓடி போணும். And Joseph was running. ஆனா யோசேப்பு வந்து ஓடி போனான். But still he was put inside the prison. ஆனாலும் அவன் ஓடி போனாலும் அவன் வந்து சிறைச்சாலையில போடப்பட்டான். And when he was in the prison, அவன் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது I imagine at least then he could have shouted and said, God, what happened? அப்ப கூட அவன் சொல்லி இருந்திருக்கலாம், ஏன் கடவுளே எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படினு சொல்லி இருந்திருக்கலாம். Why is this happening? Why did you give me this problem? ஏன் கர்த்தாவே எனக்கு இந்த பிரச்சனையை கொடுத்தீங்க அப்படினு கேட்டிருந்திருக்கலாம். But still he didn't say anything bad. ஆனாலும் அவன் வாயை திறக்கவே இல்லை. எந்த தவறான காரியத்தையும் அவன் பேசவே இல்லை. Not even that, he started to serve inside the prison. அப்படி இருந்தும் அவன் வந்து அந்த சிறைச்சாலையில இருக்கவங்களுக்கு உதவியா இருந்தான். Inside the prison he was interpreting dreams. அந்த சிறைச்சாலையில கூட அவன் கனவுகளுக்கு விளக்கம் கொடுக்கறவனா காணப்பட்டான். Inside the prison he was just using the gift that God has given to him. அந்த சிறைச்சாலையில கூட கர்த்தர் தமக்கு கொடுத்த தரிசனத்தை குறித்து அவன் வந்து அந்த காரியத்தை செயல்படுத்திட்டு இருந்தான். Sometimes in our life when problems come we don't want to do anything. நம்மளோட சில வேளைகளில் நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம வந்து எதையுமே செய்ய வேண்டாம் அப்படி நம்ம விட்டுருவோம். We come to the church and then we are just like very sad. நம்ம சபைக்கு வந்துட்டு திடீர்னு சோக முகத்தோட காணப்படுவோம். And we will worship God, we will just look and then we will just clap and we don't do anything. நம்ம வந்து பிரச்சனை நேரத்துல திடீர்னு வந்து ஆண்டவரை ஆராதிப்போம். ஆனா ஒரு முழு மனசா இல்லாம அந்த அப்படியே சோகமா வந்து கை தட்டி ஆராதிச்சிட்டு போய்டுவோம். Some people who serve, they won't serve anymore because they have problems. சில பேர் ஊழியம் செய்றவங்க வந்து திடீர்னு ஊழியத்தை விட்டு விடுவாங்க. பிரச்சனையை பார்த்தோன்னா எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம் அப்படினு விட்டுட்டு போய்டுவாங்க. Because their life is attached to the problem. ஏனா அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த பிரச்சனையை குறித்தே அவங்க அதிலே மூழ்கி போய் அதோட ஒன்றிணைஞ்சிட்டாங்க. But Joseph, he wasn't a prisoner to Egypt. ஆனா யோசேப்பு வந்து எகிப்தில உள்ள சிறைச்சாலையா இல்ல. He was a prisoner to his promise. அவனோட வாக்குத்தத்தத்துக்கு அவன் சிறைப்பட்டிருந்தான். Hallelujah. Hallelujah. If you understand to be a prisoner of your promise,
உங்களோட வாக்குத்தத்தத்துக்கு நீங்க சிறைப்பட்டிருக்கிறவர்களா நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, whatever prison you are in Egypt, நீங்க எகிப்து போன்ற எந்த சூழ்நிலையில சிறைப்பட்டு இருந்தாலும் it will not affect your life. அது உங்க வாழ்க்கையை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாது. In 2011, God gave me a vision for Germany. 2011ஆம் வருஷத்துல ஜெர்மனியை குறித்ததான தரிசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. God just showed me that he wants to build an international church through me. கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், என் மூலமாக பல இன்டர்நேஷனல் சபைகள் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்பாடு கொடுத்தாரு. And I saw a vision how different nations were coming to one place. நான் தரிசனத்துல பார்த்தேன், பல இடங்களில இருந்து எல்லாரும் பல தேசங்களில இருந்து எல்லாரும் ஒண்ணா ஒரு இடத்துல வரத நான் பார்த்தேன். And the glory of God was in the center of that place. ஆனா தேவனுடைய மகிமை அந்த மத்திய இடத்துல இருந்தத நான் பார்த்தேன். And when the glory of God was in the center, people were just gathered around the glory, not because of a man of God or a worship team. It was just the glory of God. தேவனுடைய மகிமை நிமித்தம் ஜனங்கள் எல்லா இடத்துல இருக்கவங்க எல்லாம் அந்த ஒரே இடத்துல கூடி இருக்கிறத நான் பார்த்தேன் நானு. And then after 20 minutes I rose up and I knew this is what God wants to do with me. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் அந்த இதுல தரிசனத்துல இருந்து எழும்பும்போது நான் நினைச்சேன், கர்த்தர் இதுதான் என்ன நிமித்தமா செய்ய போகிறார் அப்படின்றத நான் உணர்ந்தேன். And I shared it with many people who are close to me. என்னோட கூட இருக்கக்கூடியவங்க கிட்ட எல்லாம் நான் போய் இத கொண்டு பகிர்ந்து கொண்டேன் நான். And all the people said it will never happen. ஆனா எல்லாரும் சொன்னாங்க இது இந்த மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. You're not going to do any international or German church here. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சபைகள் எல்லாம் வந்து இங்க ஜெர்மனில வந்து சேர்ந்து செய்யற மாதிரி அது ஒண்ணும் சாத்தியமே இல்லன்னு சொன்னாங்க. Because you have a black head. You have a black head. கருப்பு தலை இருக்கு. ஏனா நீங்க கருப்பு தலை இருக்கறதால நீங்க செய்ய மாட்டீங்க. German people will not come under கருப்பு தலை. வெள்ளக்காரங்க வந்து கருப்பு தலைக்கு அடியில கீழ வர மாட்டாங்க அப்படினு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. That's why you better don't start a Tamil church or do a Tamil church. சோ அதனால நீ ஒரு தமிழ் சபை ஆரம்பி, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் சபையெல்லாம் ஆரம்பிக்காதன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. So but I received from God the promise and I was keeping on to the promise. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நான் உறுதியா பற்றிக்கொண்டு நான் அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். In 2019 I started the international church. 2019ஆம் ஆண்டு நான் இன்டர்நேஷனல் சபையை உருவாக்கினேன். And after I started it, COVID came. நான் ஸ்டார்ட் பண்ண உடனே கோவிட் வந்துருச்சு. And after COVID some years we opened up the church again. கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு எங்க சபையை நாங்க திறக்கும்போது and now people started to come. எல்லா ஜனங்களும் உள்ள சபைக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. I don't know where they come from. அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. I don't know why they come. எதுக்காக வராங்கன்னு எனக்கு தெரியாது. But they are coming. ஆனா வந்துட்டே இருக்காங்க. They are coming from 150 kilometers far away. 150 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. They are passing thousands of churches just to come to our church. எங்க சபைக்கு வரதுக்காக ஆயிரக்கணக்கான சபைகளை அவங்க தாண்டி வர வேண்டியதா இருந்துச்சு. ஆனாலும் வந்துட்டு இருந்தாங்க எல்லாரும். And now we have over 120 people in this church. ஆனா இப்போ இந்த சபையில வந்து 120 பேர் ஜனங்கள் இருக்காங்க. Over 15 nationalities. 15 தேசத்துல இருக்கிற ஜனங்கள் இருக்காங்க. Because I hold on to the promise that God gave. ஏனா நான் தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உறுதியா பற்றி கொண்டேன். People will discourage you. சபை மற்றவங்க எல்லாரும் உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. Your family can discourage you. உங்க குடும்பத்தார் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. But you have to hold on to the promise keeper. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க பற்றிக்கொள்ளணும். If he speaks, he will do it. அவர் உங்ககிட்ட பேசினார்னா அவர் நிச்சயம் செய்வார். Hallelujah. Hallelujah. If he promises us something, he will fulfill it. அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்னா நிச்சயமா அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். We know someone who said if we said it once, then it's like we said it 100 times. யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க நான் ஒரு தடவை சொன்னா அது 100 தடவை சொன்ன மாதிரி. And but what we do, we say 100 times and we don't even do it one time. நம்ம 100 தடவை சொல்றோம், ஆனா நம்ம அது ஒரு தடவை கூட செயல்படுத்தி பார்க்க மாட்டோம். And we need to understand நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, we serve a God when he said it, நம்ம ஆராதிக்கிற தேவன் யார்னா அவர் ஒரு தடவை சொன்னா then he will fulfill it with his hands. அவர் நிச்சயமா அவருடைய கரங்களால அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். And whatever people are talking about you, ஆனா எந்த ஜனங்கள் உங்களை குறித்து பேசிட்டு இருக்காங்களோ, God will turn that mockery into a prophecy. அவங்க என்னெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசினாங்களோ அதெல்லாம் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளாக கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God will turn your mockery into your prophecy. உங்களுக்கு விரோதமா அவங்க பேசக்கூடிய ஏளனமான பேச்சுக்களை எல்லாம் கர்த்தர் அதை ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமா மாற்றுவார். Look at your neighbor and say, God will turn your mockery into prophecy. சொல்லுங்க எல்லாரும், God will turn your mockery into prophecy. Mockery into prophecy. Mockery into prophecy. Hallelujah. Hallelujah. What did the brother say?
அவங்க சகோதரர்கள் என்ன சொன்னாங்க? Look, the dreamer is coming. இதோ பாருங்க சொப்பனக்காரன் வருகிறான். They said, look, the dreamer is coming. இதோ சொப்பனக்காரன் வருகிறான். They were mocking Joseph. அவங்க யோசேப்புக்கு ஏளனம் செஞ்சு கொண்டிட்டு இருந்தாங்க. But they didn't understand that they were prophesying over Joseph. ஆனா அவங்க யோசிச்சு பார்க்கல அவங்க யோசேப்புக்காக வாக்குத்தத்தத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படினு. In the same way when the Romans were crucifying Jesus. அதே போல ரோமர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது they put a title on him. இயேசு கிறிஸ்து மேல ஒரு வாக்கியத்தை போட்டாங்க. Jesus of Nazareth, the King of the Jews. இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து யூதர்களின் அரசன் என்று. They did it to mock Jesus. அது இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தணும்ன்றதுக்காக ஏளனம் செய்யணும்ன்றதுக்காக அதை போட்டாங்க. But they didn't understand that God is turning the mockery into a prophecy. ஆனா அவங்க யோசிச்சு பார்க்கல இந்த நிந்தையை அவங்க வந்து தேவனுக்கு ஒரு ஆசீர்வாதமா மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. In the same way we read about Hannah. அதே போல நம்ம அன்னாளை குறித்து பார்க்கிறோம். Hannah was mocked by Peninnah. பெனின்னாளால அண்ணா வந்து ஏளனம் செய்யப்பட்டா. But God turned her situation around that even her mockery turned into a prophecy. அந்த பெனின்னாள் வந்து அவளை வேதனைப்படுத்தின காரியத்தை கர்த்தர் வந்து அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தமா மாற்றி கொடுக்கிறாரு. So whatever your life is looking at right now, இந்த சூழ்நிலை நீங்க எந்த பாதையில கடந்து போனாலுமே God is a God who turns situations around. உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. Your situation can change but God never changes. மாறாத கர்த்தரால உங்க சூழ்நிலைகள் மாற்றப்படும். ஹalleluya. ஹalleluya. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறலாம் ஆனா தேவன் மாறாத தெய்வமாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Hallelujah. Hallelujah. Our God is a never changing God. அவர் என்றும் மாறாத தேவனா இருக்கிறார். He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தரா இருக்கிறார். And when we believe unto him, நாம் அவர் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்பும் பொழுது then we can understand God, this problem will be the step to our promise. நம்மளோட இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளோட வாக்குத்தத்தத்துக்கு ஒரு அடிக்கல்லா இருக்குது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். And Joseph was struggling for 13 years. 13 வருஷங்கள் யோசேப்பு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். 13 years later, 13 வருடங்கள் பிறகு, because he was serving inside the prison, அவன் வந்து ஒரு சிறைச்சாலையில ஊழியம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது God opens the door so that he can go to the king's place. கர்த்தர் வந்து அவனுக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கிறார். ராஜாவோட அரண்மனைக்குள்ள பிரவேசிப்பதற்காக ஒரு வழியை திறந்து கொடுக்கிறாரு. What was the door? அது என்ன வாசல்? It was serving. அது வந்து அவர் ஊழியம் செய்கிறது. Even in the prison he was serving. அவன் சிறைச்சாலையில கூட உதவியாளரா இருந்தாங்க. And when the Pharaoh was asking, அந்த பார்வோன் மன்னன் கேட்கும் பொழுது that guy remembered there is someone in the prison who can interpret dreams. அந்த ஆள் சொன்னா ஒரு நபர் சொன்னா அங்க வந்து எனக்கு இந்த தரிசனத்தை வியாக்கியானம் கொடுக்கிறதுக்கு சிறைச்சாலையில ஒரு நபர் இருக்கறான் அப்படினு சொல்லி சொன்னான். Why are we not entering into our promise? நம்ம ஏன் நம்மளோட வாக்குத்தத்தத்துக்குள்ள போக முடியல? Because we are not serving inside the prison. ஏனா நம்மளோட சிறைச்சாலையில வந்து நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம இருக்கோம். Wherever you are, serve. நீங்க எங்க இருந்தாலும் ஊழியம் செய்யுங்க. Maybe your family is right now like a prison. உங்க வாழ்க்கை உங்களோட குடும்பம் வந்து இப்போ உங்களுக்கு சிறைச்சாலை போல காணப்படலாம். Don't give up. Keep serving. நீங்க விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட காரியங்களை உங்களோட கடமையை செய்யறதை நீங்க செய்யுங்க. God can open a door in your life. அதன் மூலமா கர்த்தர் உங்களுக்கு வாசல் திறந்து கொடுக்க வல்லவரா இருக்கிறார். Because you're not crying, you are serving inside in the midst of the problem. ஏனா நீங்க வந்து ஒரு பிரச்சனையின் மத்தியில நீங்க உங்களோட வேலைகளை நீங்க கடமைகளை செஞ்சிட்டு இருக்கீங்க. Listen, when we don't serve, பாருங்க நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யலனா நம்ம செய்ய வேண்டியதை செய்யலனா God can not use us to bring us into the place. கர்த்தரால நம்மள வந்து நம்ம கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு நம்மள கொண்டு போக முடியாது. David was anointed as a king. தாவீது வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். But he still went and played the harp. ஆனாலும் அவன் வந்து யாழை கொண்டு சுரமண்டலத்தை கொண்டு அவன் வாசிச்சிட்டு இருந்தான். And because he played the harp, அவன் சுரமண்டலத்துல வாசிச்சிட்டு இருக்கிற வேளையில God brought that gift that he was serving into the palace place. அந்த செஞ்ச அந்த ஊழியத்தை வந்து அவர் வந்து அவர் அரண்மனைக்குள்ள செய்யும்படிக்கு கர்த்தர் ஏவினாரு. Because when we serve, God will use that serving and bring us into the next area. ஏனா நம்ம செய்யக்கூடிய காரியத்தை வச்சு தான் கர்த்தர் நம்ம அடுத்த சூழ்நிலைக்கு நம்மள கொண்டு போக முடியும். So I want to encourage you, if you are in a situation where you are giving up, நீங்க ஏதாவது ஒரு என்னால முடியாதுன்னு விட்டு கொடுக்கிற சூழ்நிலை இருந்தீங்கன்னா just keep serving. நீங்க உங்க காரியத்தை உங்க ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க. Keep trusting. ஆண்டவரை நம்பிக்கிட்டே இருங்க. Keep believing in God. Keep believing in God. ஆண்டவருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருங்க. Keep believing in God. sorry ஆண்டவரை விசுவாசிச்சிட்டே இருங்க. Because he is able to fulfill his word. ஏனா அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிச்சயமா நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். Many years ago people were talking to us about Jesus.
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவை குறித்து எங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க. My parents didn't believe in Jesus. ஆனா என்னோட பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பவே இல்ல. And then they were saying God does miracles, God does wonders. ஆனா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆண்டவர் வந்து அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு, அதிசயங்கள் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. And they said we have enough gods, we don't need Jesus. ஆனா அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எங்களுக்கு நிறைய கடவுள் இருக்காங்க, எங்களுக்கு இந்த ஜீசஸ் வேண்டாம் அப்படினு சொல்லிட்டாங்க. And then one day my sister was born. என்னோட சகோதரி பிறந்திருந்த போது and then I was just a small boy, I was pushing her in the push chair. நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது அந்த சேரை வந்து தள்ளிட்டு இருந்தேன் நான். And then after one time I just called my mother and I pushed that to her. அது ஒரு தடவை நான் தள்ளிட்டு இருக்கும்போது எங்க அம்மா கிட்ட அந்த சேரை தள்ளி விட்டேன். And then the wheels got stuck and she just fell over. அந்த சக்கரம் வந்து மாட்டிக்கிட்டு அந்த சேர் வந்து கவிழ்ந்து விடுச்சு. And she hit her head right on the floor. அவங்க தலை வந்து பலமா அடிபட்டுருச்சு தரையில. And my sister was unconscious. உடனே என் சகோதரி வந்து சுயநினைவு இல்லாம ஆயிட்டாங்க. And the doctor said, we took her to the hospital, the doctor said she has just 3 days to live. நாங்க மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க வெறும் 3 நாட்கள் மட்டும் தான் இவங்க உயிரோட இருப்பாங்கன்னு சொன்னாங்க. We cannot do anything anymore, prepare the funeral. அவங்களோட இறுதி சடங்குக்கெல்லாம் ஆயத்தப்படுத்துங்க, இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. And at that moment my parents tried everything they can. அவங்க எங்களோட பெற்றோர்கள் அவங்களால முடிஞ்ச காரியத்தை அந்த நேரத்துல செஞ்சு பார்த்தாங்க. But nothing was working. ஆனா எதுமே செயல்படல. But on the last day, on the third day, அந்த 3 நாள்னு சொன்ன அந்த கடைசி நாள்ல my dad remembered the words that people were saying that Jesus can heal. எங்க அப்பாக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அந்த ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறாருன்றத. So he went on his knees and he prayed. உடனே எங்க அப்பா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. And he said, Jesus, if you can really heal, then heal my daughter and I will believe in you. அப்ப சொன்னாங்க ஆண்டவரே நீங்க என் மகளை சுகமாக்குனீங்கன்னா நான் உங்களை நம்புறேன் விசுவாசிக்கிறேன் அப்படி அவங்க அப்பா அறிக்கையிட்டாரு. Heal my daughter and I will give you my life. நீங்க என் மகளை சுகமாக்குங்க, நான் என் வாழ்க்கையை உங்களுக்கே அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னேன். That's the only prayer he prayed. அது அந்த ஜெபத்தை மாத்திரம் தான் எங்க அப்பா செஞ்சாரு. We were running to the hospital. உடனே எல்லாம் ஹாஸ்பிடலுக்கு போனாங்க. And then we saw the doctors were running towards us. அப்ப நாங்க பாக்கும்போது மருத்துவர்கள் எங்களை நோக்கி ஓடி வரத நாங்க பார்த்தோம். And the doctors were saying your daughter is completely healed. அவங்க சொன்னாங்க உங்களோட மகள் வந்து முற்றிலுமாக சுகம் பெற்றுட்டாங்க அப்படினு சொன்னாங்க. Even the doctors were saying it's a miracle of God. ஈவன் மருத்துவர்கள் கூட சொன்னாங்க இது ஒரு பெரிய அற்புதம் அப்படினு சொன்னாங்க. And that is the day where we said that Jesus Christ is the one true living God. அந்த நேரத்துல நாங்க எல்லாரும் அறிக்கையிட்டோம் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன் என்று. And that same God is able to heal us from any sickness today as well. அதே தேவன் இன்றும் நம்மளுடைய எல்லா வியாதிகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். The same God is able to change our situation today as well. அதே தேவன் இன்றைய நாளிலே நம்மளுடைய எல்லா சூழ்நிலையையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Whatever you go through, if you believe, you can see a miracle from God. நீங்க எந்த சூழ்நிலை கடந்து போனாலும், if you can come to the front, நீங்க எந்த சூழ்நிலையை கடந்து போனாலும் தேவன் உங்களுக்காக செய்ய எல்லா காரியங்களையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். The Bible says if you believe, வேதம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசித்தால் you will see the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். If you believe, நீங்கள் விசுவாசித்தால் you will see the glory of God. நீங்கள் தேவ மகிமையை காண்பீர்கள். The only thing God needs for your miracle, கர்த்தர் உங்களிடத்தை எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், it's your faith. உங்களுடைய விசுவாசம். And if you have faith today, உங்களுக்கு இன்றைய நாள்ல விசுவாசம் இருந்துச்சுனா that God can touch us, அந்த தேவன் இன்று நம்மை தொட வல்லவராய் இருக்கிறார். God can change our problems, அந்த தேவன் நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். God can move in our lives, அந்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில கடந்து போக வல்லவராய் இருக்கிறார். then your eyes shall see a miracle today as well. அதே போல உங்கள் கண்கள் ஆச்சரியமான காரியங்களை இந்த நாளில காணும். The same God who changed Joseph's situation, யோசேப்போட சூழ்நிலையை மாற்றின அதே தேவன், who was in a pit, குழியில இருந்த அவனை at the end he was the right hand of the king. பார்வோனுடைய வலது பாரிசத்துல அவன் வீற்றிருக்கும்படிக்கு கர்த்தர் செஞ்சாரு. And sometimes you might be right now in the pit. இந்த சில வேளைகளில் நீங்க வந்து ஒரு குழி போன்ற சூழ்நிலையில இருந்திருக்கலாம். And your situation and the promise, it doesn't match with each other. உங்களோட சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனமும் ரெண்டும் வெவ்வேறாக எதிர்மறையா காணப்படலாம். But God is a God of process. ஆனால் தேவன் வந்து உங்களை ஒரு பாதையில நடத்த வல்லவராய் இருக்கிறார். God is a God of progress. தேவன் உங்களை ஒரு முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். God is a God of promise. தேவன் உங்களுக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். And he wants to lead you throughout your problem. அவர் வந்து இந்த பிரச்சனையில இந்த எல்லா சூழ்நிலை கடந்து உங்களை வெளியே கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். Listen, God never said that you will never have a problem. கர்த்தர் சொல்லவே இல்ல உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லவே இல்ல. He said that I will never leave you nor forsake you. அவர் சொன்னார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். Even when you walk through the valley of shadow of death, நீங்க மரண இருளின்
பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் you will fear no evil, நீங்க பயப்பட மாட்டீங்க. because God is with you. ஏனா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். And as long God is with you, தேவன் உங்களோடு இருக்கிற பட்சத்துல you will know he will lead me through this problem. உங்களுக்கு தெரியும் தேவன் உங்களை இந்த பாதையில வழி நடத்த உங்க கூடவே வர வல்லவரா இருக்கிறார். I have two boys, one is 10, the other one is 3 years. எனக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருக்காங்க, ஒன்று 10, மற்றொன்று வந்து 3 வயது நிரம்பியவர்கள். And whenever they are scared, they hold my hand. அவங்க எப்பலாம் பயப்படுறாங்களோ அப்ப என்னோட கரத்தை பிடிச்சுப்பாங்க. And when I am with them, they walk with me very steadily and very confident. அவங்க என் கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது அவங்க ரொம்ப தைரியமா முன்னாடி நடந்து வருவாங்க. Because they know my father is with me. ஏனா அவங்களுக்கு தெரியும் அவங்க தகப்பன் அவங்க கூடவே வராருன்னு. And when you understand that your father is with you, அதே போல நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்க தேவன் உங்க கூடவே வராருன்றதை நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா, even in your problems you will stand confident. உங்க பிரச்சனைகள் மத்தியில கூட நீங்க தைரியமா நீங்க நிப்பீங்க. Whatever enemy comes to devour you, பிசாசு உங்களை எப்படிலாம் உங்களை பிரச்சனையில உங்களை வீழ்த்தாட்டணும்னு நினைச்சா கூட understand that God is with you. புரிஞ்சுக்கொள்ளுங்க தேவன் உங்களோடவே கூட இருக்கிறார். There was once a little tiny teddy bear. ஒரு சின்ன டெடி பேர் ஒன்னு இருந்துச்சு. ஒரு கரடி. That karadi it was drinking water in the river. அது வந்து ஒரு ஆறுல வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்துச்சு. And it was drinking very nicely, very happy. ரொம்ப சந்தோஷமா அந்த தண்ணி எடுத்து பகிர்ந்துட்டு இருந்துச்சு. And suddenly looked up, a lion came. அப்ப ஏறெடுத்து பாக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய சிங்கம் வந்துட்டு இருந்துச்சு. And it didn't know what to do. அப்ப அதுக்கு என்ன பண்ணனும்னு தெரியல. And it thought the lion is going to come and eat me now. ஐயோ இந்த சிங்கம் வந்து என்ன இப்ப கடிச்சிட்டு சாப்பிட்டுருமே அப்படின ஒரு பயத்துல இருந்துச்சு. And then the lion was coming closer and closer. அந்த சிங்கம் அதை எதிராக வேகமா வந்துட்டே இருந்துச்சு. And this bear thought, okay, I'm just going to fight my last fight and die. அப்ப சொன்னச்சு நான் கடைசி யுத்தத்தை செஞ்சுட்டு நான் மரிக்க போறேன் அப்படினு இந்த கரடி சொல்லிட்டு இருந்துச்சு. And it was so scared and it was shaking. அது வந்து ரொம்ப பயத்துல நடுங்கிட்டு இருந்துச்சு. And then it thought, okay, I'm going to count to 3 and then I'm going to fight. அப்ப சொன்னச்சு நான் 1 2 3 சொல்லி நான் போய் போராடி சண்டை போட போறேன். The lion was coming closer and closer. அந்த சிங்கம் வந்து முன்னேறி வந்துட்டே இருந்துச்சு. This bear said 1. இந்த கரடி சொன்னுச்சு 1. I'm going to fight now. நான் இப்ப சண்டை போட போறேன். 2. My life is going to end. நான் என் வாழ்க்கை முடிய போகுது. 3. I'm going to fight now the good fight. நான் இப்போ ஒரு நல்ல போராட்டத்தை போராட போறேன். And then 3 and open his eyes. சொல்லி 3 ன்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாக்கும்போது suddenly seeing the lion is running away. திடீர்னு பார்த்தா அந்த சிங்கம் ஓடி போயிட்டு இருந்துச்சாம். The karadi thought, oh, I'm so strong. அப்ப அந்த கரடி சொன்னுச்சு ஐயோ நான் ரொம்ப பலமான ஆளு அப்படினு. The lion had scared about me. அந்த சிங்கம் என்ன பார்த்து பயந்துட்டு ஓடுச்சு அப்படினு. But this bear didn't understand. ஆனா அந்த கரடி புரிஞ்சுக்கலையா. Behind the bear there was the mama bear. அதுக்கு பின்னாடி ஒரு அதோட தாய் கரடி பின்னாடி நிக்கிறத And when the mama bear came, the lion saw the mama bear and ran away. அந்த தாய் கரடியை பார்த்தோனே இந்த சிங்கம் பயந்து ஓடிச்சு. In the same way, when you stand, God will stand with you. அதே போல நீங்களும் நிக்கும்போது தேவன் உங்கள் பின்னாடி நிக்க வல்லவரா இருக்கிறார். Even when the enemy tries to come attack you, he will see not you, he will see God inside you. அதே போல பிசாசானவன் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கணும்னு நினைக்கும்போது அவன் வந்து உங்களை பார்க்க மாட்டான், உங்க பின்னாடி இருக்கக்கூடிய தேவனை தான் பாப்பான், நோக்கி பாப்பான். இது நம்ம சர்ச்சில இருந்தா கை தட்டி கதறெல்லாம் தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இங்க தூங்கிட்டு இருக்காங்க. Hallelujah. Hallelujah. Shall we stand up at this moment? நம்ம அனைவரும் எழுந்து நிற்போமா? God is a God who changes situation. கர்த்தர் வந்து நம்முடைய சூழ்நிலைகளை எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். God is a God who will change your situation today as well. அதே போல தேவன் இந்த நாளிலே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவரா இருக்கிறார். God change my perspective. கர்த்தரை நோக்கி கேளுங்க, கர்த்தாவே என்னோட நோக்கத்தை மாற்றி கொடுங்க. Let me change my eyes. என்னோட தரிசன கண்களை மாற்றி கொடுங்க. I want to see how you see God. நீங்க எப்படி பாப்பீங்களோ எந்த நோக்கத்துல பாப்பீங்க அதே மாதிரி பார்க்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்கப்பா. We see in the Bible that Joseph's brother they sold Joseph as a slave. யோசேப்பை வந்து ஒரு அடிமையாக அவரோட சகோதரர்கள் விற்று போட்டாங்க. But in Psalms chapter 105 105ஆம் சங்கீதத்துல 17th verse 17ஆம் வசனம் we can read, he sent a man before them, Joseph, who was sold as a slave. 105 verse 17. Sorry. Okay, slowly build up. 105 verse 17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். He sent a man before them, அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், Joseph, who was a slave. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். In Genesis 37 we read he was sold as a slave. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் அவன் வந்து ஒரு அடிமையாக விற்கப்பட்டான். But in Psalms 105 we read that he was sent.
ஆனா நம்ம சங்கீதத்துல பார்க்கறோம் அவன் வந்து அனுப்பப்பட்டான். Hallelujah. Hallelujah. I don't know how many of you are getting this. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. He wasn't a slave. அவன் வந்து ஒரு அடிமையாக இருந்தான். In the eyes of the people he was a slave. மனுஷரோட கண்களில் அவன் வந்து ஒரு அடிமையாக பார்க்கப்பட்டான். In the eyes of the people he was sold. இந்த மனுஷர்களோட பார்வையில அவன் வந்து விற்கப்பட்டான். But in the eyes of God he was sent. ஆனா தேவனுடைய பார்வையில அவன் அனுப்பப்பட்டான். I believe that God is using your problem today. அதே போல கர்த்தர் இந்த நாளில உங்களோட பிரச்சனைகளை பார்க்க வல்லவராக இருக்கிறார். Not to keep you as a slave. உங்களை அடிமையாக வைக்கிறதுக்காக அல்ல. God is using this problem. கர்த்தர் இந்த சூழ்நிலையை ஒரு சாதகமாக மாற்ற போறார். To send you to your promise. உங்களோட வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களை அழைச்சிட்டு போக வல்லவராக இருக்கிறார். To send you to your calling. உங்களோட வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களை அழைச்சிட்டு போக வல்லவராக இருக்கிறார். To send you where you have to be in your life. நீங்க உங்க வாழ்க்கையில எங்க இருக்கணுமோ அந்த சூழ்நிலைக்கு உங்களை கூட்டிட்டு போக வல்லவராக இருக்கிறார். My brothers and sisters. என் அன்பான சகோதர சகோதரிகளே. You are not being sold but you are being sent. நீங்க விற்கப்படவில்லை, நீங்க அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். You are not being sold but you are being sent. நீங்க விற்கப்படவில்லை, நீங்கள் அனுப்பப்பட்டவர்கள். Judas tried to sell Jesus. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கிட்ட அனுப்பப்பட்டீங்க. Judas tried to sell Jesus. யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டான். But he didn't sell Jesus. ஆனா இயேசுவை விக்கல. Jesus was sent to die for us on the cross. இயேசு கிறிஸ்து நமக்காக மரிப்பதற்காக அவர் அனுப்பப்பட்டார். In the human perspective you can be sold. நீங்க மனிதர்களுடைய பார்வையில விற்கப்பட்டவர்களாக காணப்படலாம். But in godly perspective we are being sent to our destiny. ஆனால் நீங்க தேவனுடைய பார்வையில உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்காக நேராக நீங்க அழைக்கப்பட்டவர்கள். Come on, let's lift our hands and pray. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? Let's lift our hands and pray. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? And say, God, help me to change my perspectives. ஆண்டவரே என்னோட கண்களை மாற்றுங்கப்பா, என்னோட தரிசனத்தை மாற்றுங்கப்பான்னு சொல்லுவோம். Let me see how you see Jesus. நீங்க எப்படி பாப்பீங்களோ அதே நோக்கோட நான் பார்க்க. I don't want to cry in the midst of my problem. நான் என்னோட பிரச்சனைகள் மத்தியிலே வாழ விரும்பவில்லை ஆண்டவரே. I want to embrace the problem. நான் என்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் அரவணைக்கிறேன் கர்த்தாவே. Because I know from the problem I will go to the progress. ஏனா இந்த பிரச்சனை நிமித்தம் நான் என்னோட வழிநடத்துதலுக்கு நேராக போக போறேன். For the process I will go to the progress. நான் இது நிமித்தம் ஒரு முன்னேற்றத்துக்குள்ள நான் போக போறேன்ப்பா. And for the progress I will go to my promise. அந்த வழிநடத்துதல் முடிஞ்சோன நான் என்னோட வாக்குத்தத்தத்துக்கு நேராக போக போறேன். Say, God, help me to change my perspective. கர்த்தாவே என்னோட கண்களை மாற்றுங்கப்பா, என்னோட தரிசனங்களை வாய்களை திறந்து பேசுவோமாக, வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமாக. வாய்களை திறந்து நாம ஜெபம் செய்வோமாக. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்களை மாற்றுவீராக. ஆண்டவரே என் கண்களை மாற்றுங்கப்பா. Yes, உங்களுடைய மன கண்களை மாற்றுவீராக என்று கேட்போமாக. மன கண்களை மாற்றுங்கப்பா. ஷேகாந்தனா மந்தர வாய்களை விரிவாக திறந்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya. ரிமா ஷேபா தனமா கிலியாந்தனா வாசே ராதண்டல மசியாந்தல ரமமா ஓ நமசியாந்தனா மோசி மேச்ச நியாந்தனா மோ இயேசுவே நிவாரணே இயேசுவே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே கரங்களை உயர்த்தி நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. சொல்லுங்க, நீர் வந்தால் ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும்
சொல்லுங்க, நீர் வந்தால், ஓ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. அறிக்கைப்படி செல்வமாக நீங்கள் வந்தாலே போதும் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நீங்க மாற்ற வல்லவராக இருக்கிறீங்க ராஜா. ஒரு விசேஷமாக வருவீராக கர்த்தாவே. Come in the midst of my problems, O Lord. சொல்லுங்க, நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவர் நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. கர்த்தருடைய நிறைவு நம் வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சங்கிலிகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த சங்கிலிகளை உடைத்தறிந்து விடுதலையாக அவருக்காக நடக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு எங்களை நிரப்பி அவருடைய அபிஷேகத்தால் நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் இன்றைக்கு ஒரு வாஞ்சை இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தாகத்தை கொடுத்து கொண்டு இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் முன்னால் வர சார், ஓகே பாஸ்டர் நீங்கள் முன்னால் வரலாம், நீங்கள் முன்னால் வந்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி 15-20 மினிட்ஸ் நாங்கள் அதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை கொடுத்து உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு நிறைவுக்குள்ளே கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் ஒரு ஒரு நிறைவை கொடுக்கும் பொழுது எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது அதுக்குள்ள அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற தேவையற்ற காரியம் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில வரும். ஹல்லேலூயா. அந்த தாகம் இருக்கிறவர்கள் நீங்க முன்னால வாங்க, நாங்க சேர்ந்து கர்த்தரை தேடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக, உங்களுடைய பிரசன்னத்தால் நீங்க நிரப்புவீராக என்ற கேப்பமாக கர்த்தர் இன்றைக்கு நம் வாழ்க்கையை தொட்டு அவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக, ஒரு யோசேப்பை போல் நான் அவருக்காக வாழும்படியாக அவர் கொடுத்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்டு, அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நான் வலது பக்கம் இடது பக்கம் என்று பார்க்காமல் நான் அவருக்காக அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நான் நடக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவரை எனக்கு உதவி செய்வீராக என்று ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தால் இறங்கி வருவீராக, உம்முடைய பிரசனம் என்னை நிரப்புவதாக என்று அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. Shebana mama mama mande, Rihanna mama.